Take a date, not bites. Lion dates nut bites. Lion date, not bites. நேத்து ஒரு போட்டோ பயங்கர வைரலு. என்ன போட்டோ? இன்ஸ்டா, எக்ஸ், ஃபேஸ்புக் எதுல போனாலுமே இந்த போட்டோ வந்துட்டே இருந்தது. அப்படி என்ன போட்டோ? விஜய் பண்றாருல, ஆமா, முடிச்சுட்டு போங்கிற மாதிரி அந்த போட்டோ மட்டும் வைரல் ஆயிட்டு இருந்தது. ஓகே, டிவிகே தொண்டர்கள் அந்த போட்டோவை வைரல் பண்ணிட்டாங்களா? டிவிகே தொடர்லும் வைரல் பண்ணிட்டு இருந்தாங்க, இன்னொரு பக்கம் டிஎம்கே வைரல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரே வைரல் தான். ஓகே, இன்னைக்கு ஒரு போட்டோ வச்ச பஞ்சாயத்து. ஆமா, அது மாமன்ற கூட்டத்திலயா? ஆமா, முதல்ல சென்னை மாவட்டத்துல ஆரம்பிப்போம். சென்னை மாவட்டத்துல சும்மாவே சண்டை வரும். இப்ப வேற டிவிக்கு புதிய ஆட்சி அமைச்சோடனே நடக்கிற முதல் மாமன்றம். ஆமா, கேட்கவா வேணும். மாமன்ற கூட்டத்துக்கு வந்து பொதுவா எம்எல்ஏக்களுக்கும் அழைப்பு விடுப்பாங்க. முதல்வர் விஜய் உட்பட இந்த சென்னை மாமன்றத்துல 22 தொகுதிகள் வருது சென்னை மாநகராட்சிக்குள்ள. அவங்கெல்லாம் கிளம்பி வாங்கங்கிற மாதிரி அழைப்பு விடுத்திருந்தாங்க. பட் எம்எல்ஏக்கள் பெருமளவு வரல, கவுன்சிலர்கள்லாம் வந்திருந்தாங்க. வந்ததுல என்னன்னா, போன தடவை ஒன்னும் மண்ணுமா இருந்த காங்கிரஸும் திமுகவும் பிரிஞ்சிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் எதிரெதிரா இருந்த டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் கொஞ்சம் நெருங்கி வர மாதிரி தெரியுது. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது 182வது வார்டோட கவுன்சிலர் சதீஷ், அவர் அதிமுகவை சேர்ந்தவர், அவர் பேசிட்டு இருந்தாரு. நாங்கள் தலைவர்கள் எல்லாம் புகழ்ந்தெல்லாம் பேச முடியாது, நான் பேசுறபடி தான் நான் பேசுவேன் அப்படின்னு அவர் பேசிக்கிட்டு இருக்க. ஓ, அப்படிதான் பேசுவீங்களான்னு ஒரு திமுக கவுன்சிலர் அங்கேருந்து பேப்பரை சுருட்டி அவர் மேலே ஏறிய, அது ஒரு சண்டையாச்சு. அதுக்கப்புறம் காங்கிரஸ் கவுன்சிலர் சாமுவேல் அவர் பேச ஆரம்பிச்சாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, முதல்ல பெருந்தலைவர் காமராஜர் வாழ்கன்னு ஆரம்பிச்சுட்டு ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்னு சொன்னது மட்டும் இல்லாம செஞ்சு காட்டிய ஜனநாயகன் தளபதி முதல்வர் விஜய் வாழ்க அப்படின்னு திமுக காரங்கள்லாம் பயங்கர கட்டுப்பாய் துரோகிகள்னு கத்த ஆரம்பிச்சாங்க. அதுக்கு பதிலுக்கு காங்கிரஸ்காரங்களாம் 5 நிமிஷத்துல குளத்தூர்ல என்ன நடந்துச்சு பாத்தீங்களா அப்படின்னு பேச ஒரு மாதிரி கலையபுரம் ஆயிடுச்சு. ஆமா, இதுல மேயர் பிரியா அவங்க பங்குக்கு ஒரே கரண்ட் கட்டா இருக்கு இந்த ஆட்சியிலன்னு சொல்லிட்டு அவங்க வேற பதிவு வைக்கிறாங்களா மாமன்ற கூட்டத்துல. ஆமா, அவங்க ஒரு கட்சி மீட்டிங்ல பேசுற மாதிரி தான் பேசுனாங்க. என்ன சொல்றாங்கன்னா, 22 தொகுதியில 20 தொகுதி இழந்துட்டோம், இருந்தாலும் இப்ப மக்கள் ரொம்ப நொந்து போயிருக்காங்க, ஏன் இவங்களுக்கு ஓட்டு போட்டோம், எல்லா பக்கமும் கரண்ட் கட்டா இருக்குன்னு, இன்னைக்கு எலெக்ஷன் வச்சா நாங்க தான் ஜெயிப்போங்கிற ரேஞ்சுக்கு தான் பிரியா பேசுனாங்க. ஸோ அதுக்கப்புறம் ரீல்ஸ் ஆட்சி, இது ரியல் ஆட்சி கிடையாது, மக்கள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஓகே, மேயர் பிரியா பேசினாங்கன்னா புரோட்டோகால் படி தான் பேசியிருப்பாங்க. ஆமா, அதே இதுல டிஎம்கே கவுன்சிலர் கவி கணேசன் பேசினது சர்ச்சையா மாறி இருக்கு. முதல்வர் விஜய்க்கு அவரோட துறை என்னன்னு தெரியாது, நீங்க முதல்வரா இருந்தா கூட இப்ப ஆட்சி செய்யறது முத்துவேல் கருணாநிதி தாங்கிறத சொன்னாரு. எப்படி இதெல்லாம் சொல்றாங்க நமக்கு புரியல. ஆமா, இதுல போட்டோ வேற, இந்த பக்கம் ஸ்டாலின் போட்டோ இன்னும் இருக்கு, இந்த பக்கம் முதல்வர் விஜயோட போட்டோ மாட்டிட்டு. ஆமா, நீங்க தான் ஆட்சி நடத்திட்டு இருந்தா கூட உள்ளாட்சி தமிழ்நாடு ஃபுல்லா எங்க கட்டுப்பாட்டுல தான் இருக்கு, அது தெரியுமில்ல அப்படின்னு சொன்னவர் காலி கிரவுண்ட்ல கம்பு சுத்திட்டு இருக்காங்க டிவிகேனர். திமுக ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுங்கிற வேற வார்த்தை வேற விட்டுருக்காரு அவரு. திமுக அப்படி என்ன ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லிட்டு இவங்களும் கேள்வி கேட்டுறாங்க, காங்கிரஸும் சரி டிவிகேவும் சரி. ஓகே, மிரட்டி இருக்காரா அப்ப? ஆமா, சென்னை மாவட்டத்துல அப்படியே காரைக்குடி போனோம்னா காரைக்குடியிலயும் இந்த மாமன்ற கூட்டம்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா காரைக்குடி மாநகராட்சியா மாறி இருக்குல்ல. அதுல 11வது வார்டு உறுப்பினர் மெய்யர் அப்படிங்கிற என்ன பண்ணிருக்காரு, ஏதோ மக்கள் குறிக்கி தான் பேச போறாருன்னு சக உறுப்பினர்கள் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அவர் இங்க ஏன் திரிசா போட்டோ இல்லைன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. நீங்க சாக்கடை கட்டுங்க, கட்டாம போங்க, தண்ணி கொடுங்க, தண்ணி கொடுக்காம போலங்க, இந்த மாமட்டத்தை திரிசா போட்டோ வச்சே ஆவணுட்டு இருக்காரு அவரு. அதுக்கு இவ்வளவு பெரிய மீசை வேற வச்சுட்டு போய் திரிசா போட்டோ எங்கன்னு சண்டை போட்டிருக்காரு. அவர் சர்க்காசமா பண்ணாரா இல்ல ரியலா கேக்குறாரா? கேக்குறாங்க எதனால திரிசா போட்டோ வைக்கணும் அப்படின்ட்டு அவர்கிட்ட. அவர் என்ன சொல்றாரு, இந்த ஆட்சி வந்ததுக்கு காரணமே திரிசா தான் தெரியும்ல அப்படிங்கிறாரு. மீசையை முறுக்கியவரு. என்ன சம்பந்தம் நமக்கு தெரியல, திரிசாவுக்கு இந்த ஆட்சிக்கு வந்து என்ன சம்பந்தம்? அவங்க ஒரு நடிகை, முதல்வரோட நண்பரா இருக்காங்க, அவ்வளவுதானே. ஆமா, நேற்று ஒரு போட்டோ வேற போட்டிருந்தாங்க கேக் வெட்டுற மாதிரி, அதெல்லாம் கனெக்ட் பண்ணிட்டு அந்த போட்டோ வைக்கணும்னு எதுவும் சொல்லுவாரான்னு தெரியல. அவர் சொன்ன வீடியோ இப்ப வைரல் ஆயிருக்கு. ஆமா, தாவேகாவோட வெளிப்படையான இந்த அரசாங்கத்துல நேத்துதான் நமக்கு தெரிஞ்சது முதலமைச்சரோட தனி செயலாளர் ஜெகதீஷ் பழனிசாமி அப்படின்னு. ஆமா, இன்னைக்கு எதுவும் டிரான்ஸ்பரன்சி வெளியாயிருக்கா? இன்னைக்கு வெளியாகல, அதான் கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஓகே, சிறப்பு அதிகாரியா ஒருத்தர் நியமிச்சிருக்கா தகவல் வெளியா இருந்திருக்கு. அவர் முன்னாடியே நியமிச்சிட்டாங்களா இல்ல இனிமேல் தான் அதுக்கான அறிவிப்பு வருமா நமக்கு தெரியல. அவர் யாருன்னா டிவிகேவோட வியூக வகுப்பாளர்
ஜான் ஆரோக்கியசாமி அவருக்கும் ஏதோ பொறுப்பு கொடுத்துருவாங்களாம். பட் இன்னும் வெளிப்படையா அறிவிக்கல அப்படின்னு வந்து சொல்றாங்க. பட் அறிவிச்சாலும் அறிவிக்கலாம்னு அந்த சர்ச்சை வரப்ப சொல்லிட்டா நல்லது இல்ல. ஆமா, அதுதானே டிரான்ஸ்பரன்சின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை பண்ணணுமா இல்லையா? ஜெகதீஷ் பழனிசாமி இவ்வளவு நாள் கழிச்சுதான் நமக்கு தெரிய வருது. அதுவும் முதல்வர் பிறந்த நாள்னாலும் நமக்கு தெரிய வந்துச்சு. அதுவும் அவரே மாட்டிக்கிட்டாரு சொல்லி, நான் வந்து தனிச்செயலாளரா இருக்கேன்னு சொன்னதுக்கு அப்புறம் வந்து அதை சொல்றாங்க. இதே விஜயோட பிறந்த அடுத்த வருஷம் ஏப்ரல்னு வச்சுக்கோவேன், அதையும் நம்ம தெரிஞ்சிருக்காது. ஆமா, அதனால பக்கத்துல வந்ததுனால ஏதோ ஒரு மாசத்துல தெரிஞ்சு போச்சு. சரி, ஓகே. இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த மின்சாரத்துறையில 401 பேருக்கு பணி நியமன ஆணைகளை இன்னைக்கு வந்து வழங்கியிருந்தாரு முதல்வர் விஜய். உதவி பொறியாளர்கள் 383 பேர் உட்பட 401 பேர் வந்து அங்க பணி ஆணைகளை நேரடியா முதல்வர் கையில இருந்து வாங்கிக்கிட்டாங்க. இதுல அவர் முதல்வர் ஆயிட்டாருங்கிறதே சில பேர் மறந்துட்டாங்களா என்னன்னு தெரியல. அவரும் வந்து கொஞ்சம் கேஷுவலா தான், ஏன்னா அங்க எங்க குடும்பம் இருக்காங்க ஹார்ட் காட்டுங்க, அங்க குடும்பம் இருக்காங்க கை காட்டுங்கிற மாதிரி சில பேர் அரசு ஊழியர்களே வந்து கொஞ்சம் எக்ஸைட் ஆகி போட்டோ எல்லாம் எடுத்துக்கிட்டு போனாங்க. இன்னும் நிறைய ஆக்ஷன் எல்லாம் பார்த்துருப்பாங்கல்ல படத்துல. ஆமா, அதெல்லாம் வந்து பக்கத்துல இருந்து பாக்கணும்னு நினைச்சு ஹார்ட் காட்ட சொன்னாங்க. இது எதுவும் சொல்லலையா? இப்பதானே வேலைக்கு வந்தாங்க, முத நாளே அதை முடிச்சு விட்ட மாதிரி ஆயிடும்னு அதை பண்ணல. அதுக்கப்புறம் வந்து ஒரு கர்ப்பிணி பெண், அவங்களுக்கு 28ஆம் தேதி வந்து பிரசவ தேதி, டெலிவரி டேட்டுலாம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் முதல்வரை கீழே இறங்கி போய் அவங்களுக்கு பணி நியமன ஆணை வந்து வழங்கியிருந்தாரு. நிர்மல் குமார் பேசியிருக்காரு. 70,000க்கும் அதிகமான காலி பணியிடங்கள் வந்து இருக்கு மின்சாரத்துறையில. எந்த இதுலையுமே ஒரே ஆண்டுல 15,000 காலி பணியிடங்கள் இதுவரை 25 ஆண்டுல நிரப்புனதே இல்லை. இப்போ வந்து முதல்வர் அனுமதி கொடுத்திருக்காரு, முதல் முறையா அதை பண்ண போறோம்லாம் பேசியிருந்தாரு. ஓகே, அதே மாதிரி நாளைக்கு வந்து இந்த மின்சாரத்துறையிலிருந்து வெள்ளை அறிக்கை வரப்போகுதுன்னு சொல்றாங்க. அதுல என்னென்ன மாதிரி குண்டுகள் வெடிக்க போகுதுன்னு நாளைக்கு தான் வந்து பார்க்கணும். இன்னொரு பக்கம் தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவங்க ரீல்ஸ் எல்லாம் போட்டு முதலில் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு திமுக கிண்டல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அண்மையில் ஒரு பேட்டி கூட அவங்க கொடுத்துருந்தாங்க. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாருங்க, தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய இந்த செமிகண்டக்டர் நிறுவனம் குஜராத்துக்கு போயிடுச்சு, அதே மாதிரி டொயோட்டா நிறுவனம் கர்நாடகாவுக்கு போயிடுச்சுன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு. அதுக்கு முன்னாள் தொழில்துறை அமைச்சர் வந்து பதிலாம் கூட சொல்லியிருந்தாரு. இப்ப என்னன்னா, ஆந்திராவுடைய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் நாரா லோகேஷ் என்ன சொல்றாருன்னா, ரொம்ப கடுமையான போட்டி இருந்துச்சு முன்னாடி திமுக இருந்த கவர்மெண்ட்டுக்கும் எங்களுக்கும். நாங்க சில இடங்களை ஜெயிச்சிருக்கோம், அவங்களும் சில இடங்களை வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஆனா எங்கேயுமே வந்து காசு வாங்கின மாதிரிலாம் எந்த நிறுவனம் எங்கிட்ட சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு முன்னாள் அரசுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி விஷயத்த பேசியிருக்காரு. அதை எடுத்து போட்டு திமுக காரங்க பாத்தீங்கல்ல, நாங்கெல்லாம் நேர்மையானச்சி கொடுத்தவங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இதுல இன்னொரு அரசியலுமே இருக்கதா தான் சொல்றாங்க. ஏன்னா சந்திரபாபு நாயுடுவோட மகன் தான் நாரா லோகேஷ், அவர் தான் அமைச்சரா இருக்காரு. ஸோ என்டிஏ வந்து ஒரு பேச்சுவார்த்தை திமுக கூடயும் நடத்திக்கிட்டு இருக்கதா ஒரு தகவல் இருக்கு. ஸோ இந்த வழியா வராங்களா, சந்திரபாபு நாயுடு ரொம்ப நெருங்கிய நண்பருங்கிறனால அவர் வழியா வராங்களா அப்படிங்கிற ஒரு பேச்சுமே இந்த அரசியல் வட்டாரத்துல இருக்கதான் செய்யுது. ஏன்னா சின்ன சின்ன அசைவுகள்லயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்படியே தான் வருவாங்க, டக்குன்னு போய் ஜாயின் பண்ண மாட்டாங்கல்ல. மெல்ல நெருங்குவாங்க. ஜாயின் பண்றாங்களோ இல்லையோ மறைமுகமா ஆதரவு கொடுப்பாங்கன்னு இப்பவே வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அது ஓப்பனாவே சிபிஎம்ல இருந்தெல்லாம் வருது, அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். டிவிகே எம்எல்ஏஸ் பல இடங்கள்ல வந்து ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படிதான் கம்பத்தோடைய எம்எல்ஏ ஜெகநாத் மிஸ்ரா அவர் போய் அம்மா உணவகத்தை ஆய்வு பண்ண போயிருக்காரு. அந்த வீடியோல பாக்குறப்ப ஒரு தோசை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. வெளியில இருந்து வாங்கிட்டு வந்துட்டாரா? அம்மா உணவகத்துல எப்படி தோசை வந்ததுன்னு சொல்லிட்டு முரசொலியில் ஆரம்பிச்சு திமுகவோட ஐடிவி எல்லாருமே எடுத்து ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அம்மா உணவகத்துல இட்லி கொடுப்பாங்க, பொங்கல் கொடுப்பாங்க, சாம்பார் சாதம்லாம் கொடுப்பாங்க, சப்பாத்தியோட போடுவாங்க. அது எப்படி தோசை போடுவாங்க, இல்லாத ஒரு விஷயத்த கொண்டு வராங்க அப்படின்னா, ஜெகநாத் மிஸ்ரா ஒரு வீட்லயே தோசை சுட்டு எடுத்துட்டு வந்து அம்மா உணவகத்துல சாப்பிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்களா? அவர் என்ன சொல்றாரு? அவரு ஒரு வீடியோ வந்து போட்டுருக்காரு. வாங்கிட்டு வரல, பக்கத்துல ஒரு கடையில வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னாரா? அவரு என்ன பண்ணிருக்காருன்னா வீடியோ போட்டிருக்காரு. அந்த வீடியோவுல அம்மா உணவு தோசை தயார் பண்றாங்க. ஓ, இவர் வராருங்கிறதுக்காக இல்ல, ஏன்னா அந்த அம்மா உணவகத்துல பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த இட்லி வைப்பாங்களா, அந்த குண்டா அது ஏதோ டேமேஜ் ஆயிடுச்சு போல தெரியுது. சரி, அதெல்லாம் இட்லி கேட்டு வரவங்க எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, அங்க இருக்க பணியாளர்கள் தோசை சுட்டு கொடுத்துருக்காங்க. ஓ, இது பல வருஷமா நடந்திருக்கா? அது வந்து நடைமுறையில இருந்திருக்கு அந்த இடத்துல மட்டுமே. அது பாருங்க, ஆட்சியில இருந்த திமுகவுக்கே தெரியாம முரசொல்லி வரையும் எழுதியிருக்காங்க. அதனால ஆய்வு பண்ணவர்கிட்ட தோசை சுட்டு கொடுத்துருக்காங்க. ஓஹோ, அம்மா உணவகத்துல தோசை சுதாமையா நான் சாப்பிட்டுருப்பேன்னு சொல்லிட்டு அவர் விளக்கம் கொடுக்க. இன்னொரு பக்கம் இன்னைக்கு சென்னை மாவட்டத்துல கூட இந்த கவிகணேசன் சொல்லியிருக்காரு, பாருங்க இல்லாத அம்மா உணவகத்துல தோசை எல்லாம் சாப்பிட்டு இருக்காங்க, டிவி எல்லாம் போட்டு இருந்தாரு. அதுக்கு விளக்கம் கொடுத்து ஓரளவுக்கு முடியறதுக்குள்ள அவங்களுக்கு போதும் ஆயிருக்கு. பட் தோசையோட கொண்டு வரலாம், நிறைய பேர் தோசை விரும்பிகளா இருப்பாங்க. இட்லியோட ஆறி போயிடும், பட் தோசைனா சுட சுட வந்து சாப்பிடலாம். ஓகே, சரி. இன்னொரு பக்கம் என்னன்னா, அனிதா ராதாகிருஷ்ணன் அவர் போன ஆட்சியில வந்து மீன்வளத்துறை அமைச்சரா இருந்திருக்காரு. அவர் நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது போன ஆட்சியில. அப்ப இந்த ஆட்சியில ரொம்ப ஆக்டிவா இருக்காரு, அடிக்கடி வந்து பிரஸ்ஸை சந்திக்கிறாரு,
கூட்டங்களுக்கு போறாரு. இப்ப ஒரு கூட்டத்துல பேசும்போது வந்து முதல்வர் விஜய் பத்தி அவதூறா ஒருமையில நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவரு கொளத்தூர் தொகுதி மக்களையும் இவங்க வந்து ஒன்றுத்துக்கும் தகுதி இல்லாதவங்கலாம் சொல்லியிருந்தாரு. அதை பத்தி அங்க பேசியிருக்காரு. நான் வந்து சில பேர் கேட்குறாங்க, எப்படி பொதுமக்களை வந்து இப்படி சொல்லலாம் நீங்கன்ட்டு. காமராஜரை விருதுநகர்ல தோக்கடிச்சப்ப நாங்க எங்க ஊருக்குள்ளே விட மாட்டோம் விருதுநகர்காரங்களை அப்படின்னாரு. சரி, யார் தோக்கடிச்சான்னு பார்த்தா திமுக தான் தோக்கடிச்சிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் அவர் மறந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து பேசிட்டு இருந்தாரு. அதுல முதல்வர் விஜயும் வந்து ஒருமையில நிறைய வந்து பேசியிருந்தாரு. ஸோ அவர் மேல வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இப்ப பாரதி மேல எப்ப போட போறாங்க? அவரு விட்டுட்டாங்க. இவர் அதோட மோசமா பேசுறாருன்னு இவரை பிடிச்சிருக்காங்க. எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினும் தாவேகாவினர் அடக்குமுறை கையில் எடுக்கிறாங்க குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. ஆமா, அவர் ஏன் அந்த குற்றச்சாட்டை வைக்கிறாருன்னா, நேத்து இரவு கிருஷ்ணகிரி மாவட்டத்துல ராயக்கோட்டைங்கிற பகுதியில அன்பானந்தன் இவர் வந்து ஜென்சி கூட்டத்தை திமுகவுக்காக ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு திமுக உறுப்பினர். இவர் முதல்வர் விஜயை பற்றி அவதூறா பேசிட்டாருன்னு தாவேகாவினர் சிலர் புகார் கொடுத்ததா சொல்கிறாங்க. அதனால போலீஸ் போனாங்களாம். அவங்க வீட்டில் போய் அவர் இல்லைங்கிறதுனால அத்துமீறி அங்கே சோதனையெல்லாம் நடந்திருக்கு. இதெல்லாம் வந்து அந்த பகுதியில் உள்ள திமுகவினர் வந்து அங்கே குமிஞ்சு கேள்வியெல்லாம் கேட்டதுக்கப்புறம் தான் போலீஸ் வந்து கிளம்பி போயிருக்காங்க. அதை வச்சு தான் அடக்குமுறையை கையாளுது இந்த திமுக அரசு, இதுதான் மாற்றமா அப்படின்னு வந்து அவரே கேட்டிருக்காரு. நியாயமாகவும் அதில் கேட்டிருக்காரு. ஏன்னா நாங்கள் முன்னாடி அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம், நீங்களும் பண்றீங்களேங்கிற மாதிரி ஒரு மீனிங் இருக்கு. பட் தாவேகா அரசு வந்து ஓகே, அவதூறா பேசுனா அது வழக்கு போடுறதுங்கிற வேற, அரசியலா ஒரு விஷயத்த முன்வைக்கும் போது அது கருத்தியலா தான் எதிர்கொள்ளணுமே தவிர இப்படி ஒரு மாற்றம்னு சொல்லிட்டு வந்து வீட்டுக்குள்ள புகுறது, போய் போலீஸை வச்சு மிரட்டுறதுங்கிறத இவங்களும் பண்ணாங்கன்னா அப்ப டிவிகேக்கும் இதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கும் எப்படி இவங்க மாற்றம்னு காட்டுவாங்கன்னு தெரியல. இப்படிதான் அப்படிதானா அதுக்கும்? சரி, ஓகே. அதே மாதிரி இன்னொரு விஷயம், நேற்று வந்து முதலமைச்சர் இந்த சைகையெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த வந்து சட்டமன்றத்துல பேசியிருந்தாரு. என்ன அப்படின்னா, இந்த ஆட்சி வந்து அவங்க தயவால நடக்குதுன்னு திமுக சொல்றாங்க. அப்படிலாம் கிடையாது, இது மக்கள் தயவாலையும் மனசாட்சி உள்ள சக்திகள் தயவாலையும், அதாவது கூட்டணி கட்சிகள் தயவாலையும் நடக்குதுங்கிற மாதிரி பேசியிருந்தாரு. இதை ஒரு நிருபர் வந்து பே சண்முகத்துக்கிட்ட கேள்வியா கேட்கிறாரு. அவர் எப்படி கேட்கிறாருன்னா, இது வந்து யார் தயவுலையும் நடக்கல இந்த அரசு, நாங்க எங்க மக்கள் தயவுலையும் நாங்களாவே தான் நடத்துறோங்கிற மாதிரி அவர் பேசுறாருங்கிற மாதிரி கேட்டாங்க. பட் பே சண்முகம் சிபிஎம்மோட மாநில செயலாளர், நான் அதை பார்க்காம சொல்ல முடியாது, நீங்க சொன்னாலும் நான் பார்த்துட்டு தான் அதுக்கு பதில் சொல்லுவேன். ஆனா நாங்க வந்து ஆதரவு கொடுக்கல அப்படின்னா அந்த 10ஆம் தேதி பதவியேற்பு விழா நடந்திருக்காது, அதுக்கடுத்து குடியரசுத் தலைவர் ஆட்சியை பாஜக அமல்படுத்தியிருப்பாங்க, இதுதான் நடந்திருக்கும். ஆனா நாங்க அவர் என்ன பேசினாரு, முதல்வர் என்ன பேசினாரு முழுமையா பார்த்துட்டு நாங்க ரிப்ளை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் நேற்று முரசொலியில் விமர்சனம் வச்சிருந்தாங்கல்ல பே சண்முகத்தை பத்தி, கம்யூனிஸ்டுக்கு வந்து கொள்கையும் கிடையாது புடலங்காயும் கிடையாது அப்படின்ட்டு. அதுக்கு ஒரு புடலங்காயே வந்து சோசியல் மீடியால போட்டிருக்காங்க கம்யூனிஸ்ட் கட்சி, குறிப்பா சிபிஎம். அந்த புடலங்காயில 3 டிவிஷனா பிரிக்கப்பட்டிருக்கு. ஒரு டிவிஷன்ல திமுக, இன்னொரு டிவிஷன்ல அதிமுக, இன்னொரு டிவிஷன்ல பிஜேபி வேற இருக்கு. அந்த ஒரே புடலங்காயில 3 பேர் இருக்கிற மாதிரி சுட்டி காட்டியிருக்காங்க. இன்னைக்கு பார்ட் 2 வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஆமா, அதுல இன்னொன்னு போட்டிருக்காங்க, திமுக உள்ள வேற மாதிரி, அதாவது வெளியே வேற மாதிரி காட்டிக்குவாங்க, உள்ள போனா வேற மாதிரி நடந்துப்பாங்கிற மாதிரி அதுல ஒரு குறியீடு இருக்கு. ஆமா, இன்னைக்கு முரசொலியில பே சண்முகத்தின் உண்மை முகம் பார்ட் 2 வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து, நாங்க எதனால முடிவெடுத்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காருல சண்முகம் அந்த கட்டுரையில. அதுக்கு வந்து ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி எந்த வர்க்கத்தை ஆதரிக்கிறது தான் வந்து முடிவெடுப்பாங்களே தவிர இப்படிலாம் முடிவெடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தீக்கத்துல இதுக்கு முன்னாடி விஜயை பத்தியும் ஆதவர்ஜனை பத்தியும் என்னென்ன மாதிரி கட்டுரையில் வந்திருக்கு, தலைகம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு தேதி வேறையா எடுத்து போட்டுருக்காங்க. அதுல ரொம்ப கடுமையா விமர்சனம் பண்ணிருக்காங்க அந்த காலகட்டத்துல தீக்கத்துல விஜயை பத்தி. இன்னைக்கு வந்து கட்டுரையை முடிச்சப்ப கரூர் பலிபீட வெகுஜன விரோத ஆட்சியை ஆதரிக்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருக்காங்க. இந்த கரூர் பலிபீடங்கிற வார்த்தையை வச்சு நாளைக்கு ஏதாவது சொல்ல வாய்ப்பு இருக்கு அவங்க. ஆமா, இன்னைக்கே வந்து பாஜகவோட போட்ட டீல் அதை பத்தி எல்லாம் போட்டிருக்காங்க. நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு இதுக்கு எப்படி பதில் கொடுப்பாங்கன்னா, ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் ஒன்னா பேசியிருக்காங்கல்ல, ஸோ ஏடிஎம்கேவை டிஎம்கே எப்படிலாம் திட்டிருக்காங்க அப்படின்னு நாளைக்கு எடுத்துட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்ல இருந்து அந்த புடலங்காயோட நிறுத்திப்பாங்க, நாளைக்கு தான் பார்ட் 2க்கு பதில் வரும் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கே வந்து பதில் வந்திருக்கு. இன்னொரு பதிவுமே சிபிஎம் தமிழ்நாட்டில இருந்து போட்டிருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, அந்த கட்டுரையை முரசொலியில் எழுதின பா. திருமாவேலன் எங்களுக்கு தத்துவ பாடம் எடுக்க வேணாம், திமுகவுக்கு வேணா எடுக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 8 மணி நேர வேலையை 12 மணி நேரமா அதிகரிக்கும் போது நாங்க தான் போராடணும், அவர் வக்காலத்தை தான் வாங்கிட்டு இருந்தாரு, அவர்லாம் பாடம் எடுக்க வேணாங்கிற மாதிரி ஒரு பதிவு வந்து இப்பவே போட்டாங்க. ஓகே, நாளைக்கு தீக்கத்துல தான் எழுதுவாங்க, இல்ல சமூகம் ஏதாவது சொன்னாலும் சொல்லுவாரு.
சரி, இந்த பக்கம் டாக்டர் பஞ்சாயத்தா நடந்துகிட்டு இருக்கு, அதுக்கு போவோம் நம்ம. ஆமா, டாக்டர்களை காணோம், 229 டாக்டர்களை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு தலைமறைவா இருக்காங்கன்னு அறப்போர் இயக்கம் தொடர்ச்சியா குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இந்த தமிழ்நாட்டு அரசோட இடஒதுக்கீட்டுல மேற்படிப்பு, மருத்துவ மேற்படிப்பு அரசு செலவுல, அதாவது மக்கள் வரி பணத்துல நிறைய பேர் வந்து படிச்சு டாக்டர் ஆவாங்க. அவங்களாம் அரசு மருத்துவர்களா இருக்கணும் அப்படிங்கிறது ஒப்பந்தம். அதை மீறி நிறைய பேர் வந்து இல்ல போயிட்டாங்க, வெளிநாடுகளுக்கு போய் வேலை பார்க்குறாங்க, தனியார் மருத்துவமனையில போய் வேலை பார்க்குறாங்க. ஏன்னா லட்சக்கணக்கா மக்களோட வரிப்பணத்தை அரசு அவங்க படிக்கிறதுக்காக கொடுத்துருக்கும் போது மக்கள் சேவை செய்யறது தான் சரியா இருக்கும். அதை விட்டுட்டு அவங்கெல்லாம் வந்து வெளியே போய் பணியாற்றுறாங்கன்னு 28 மாவட்டங்கள்ல 229 டாக்டர்ஸ் இப்படி இருக்காங்கன்னு அறப்போர் இயக்கம் வந்து சொல்றாங்க. ஆர்டி மூலமா பெறப்பட்ட தகவல் அப்படின்னும் சொல்றாங்க. இது போன திமுக ஆட்சி, அதுக்கு முந்தைய அதிமுக ஆட்சியில இருந்தே இது நடந்திருக்கு. இந்த ரெண்டு அரசுமே கண்டுக்காம தான் இருந்திருக்காங்க. இப்போ உள்ள மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருண்ராஜ் வந்து இதுல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு அறப்போர் இயக்கம் கோரிக்கை வச்சிருக்காங்க. ஓகே, மருத்துவத்துறையோ ஒரு அறம் சார்ந்த ஒரு துறை, அதுலயுமே சில பேர் அறம் சார்ந்து இல்லாம இந்த மாதிரி துரோகம் பண்ணிட்டு போறதுங்கிறது ஏத்துக்க முடியாது. என்ன நடவடிக்கை எடுக்க போறாரு அமைச்சருங்கிறத பார்க்கலாம். இன்னொரு பக்கம் பெரிய டாக்டர் சின்ன டாக்டர் 2 பேரும் இன்னைக்கு வந்து சேர்ந்திருக்காங்க. சுமார் 18 மாதங்களுக்கு பிறகு. எலெக்ஷன் முடிஞ்சவன சேர்ந்திருக்காங்களா? பெரிய டாக்டர் ராமதாஸ், சின்ன டாக்டர் அன்புமணி ராமதாஸ் எல்லாருக்குமே வந்து தெரியும். மாம்பழம் வாங்கிட்டு போனாரா? ஏன்னா அவர்கிட்ட தான் இருக்கு, இப்ப அப்பா கிட்ட கொண்டே கொடுத்துட்டாரா? மாம்பழ சீசன் வேற, வேணும்னா தைலவ தோட்டத்திலேயே கூட வந்து அப்பாவுக்கு வாங்கி வந்து கொடுக்கலாம். அதான் சுத்தி அவ்வளவு பெரிய தோட்டம் இருக்கும்போது அதுல இருந்தே பறிச்சு கொடுத்துடலாம். ஆமா, என்ன சொல்லியிருக்காரு ராமதாஸ் அப்படின்னா, மகனை வந்து கட்டி அணைச்சு அப்படியே ஆற தழுவி கண்ணீர்லாம் சிந்திருக்காரு ராமதாஸ். இதே ராமதாஸ் தான் எலெக்ஷனுக்கு முன்னாடி என்னென்ன வார்த்தைகள் சொன்னா நமக்கு நல்லா வந்து ஞாபகம் இருக்கு. பாட்டில் வீசினாருன்னாரு, பாட்டில் வீசினாரு, மோசமா கூட சொன்னாரு. இன்னொரு விஷயத்த நான் சொல்ல முடியாதுன்னா கூட சொன்னாரு. ஆமா, சரி, இன்னைக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, கட்சி நிறைய அமைப்புகள் எல்லாத்தையுமே அன்புமணி ராமதாஸ் ஒப்படைச்சிட்டாரா ராமதாஸ். என்ன பண்ண போறாரா அடுத்து? நான் ரெஸ்ட் எடுக்க போறேன், உடல் நலத்துல நான் வந்து கவனம் செலுத்த போறேன், நான் என்னெல்லாம் பண்ணணும்னு நினைச்சனோ அது எல்லாமே அன்புமணி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்னைக்கு ராமதாஸ். அவர் என்னெல்லாம் பண்ணணும் குறிப்பா சொல்லணும்னா, இப்ப இந்த விவசாயிகள் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி ஒரு மீட்டிங் வந்து போட்டாரு. அதுக்கு முன்னாடி வந்து அனைத்து கட்சி கூட்டம் போட்டிருந்தாரு, இந்த சமூக நீதி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் முதல்வர் சந்திச்சு அந்த கோரிக்கையை வந்து கொடுத்திருந்தாரு. இதெல்லாம் நான் பண்ணணும்னு நினைச்சேன், இப்ப என் மகன் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணில் பல்ப் பெரிய ராமதாஸ் வந்து பாட்டிக்கிட்டு இருந்தாரு நீ அன்புமணிய. ஓகே, அன்புமணியும் இனிமே நல்லதே நடக்கும். ஏன்னா எங்க அப்பா அம்மாவோட திருமண நாள் இன்னைக்கு, அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கியிருக்கேன். இனிமே அவ்வளவுதான் பாமக அப்படிங்கிற, அவ்வளவுதான் இல்ல, இனிமே வந்து வேற மாதிரி போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆமா, ஸோ அந்த பஞ்சாயத்தை வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து ரியல் டாக்டர் பக்கம் போவோம். அவர் யாருன்னா, தர்மன் படத்துல நடிக்க போற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ராஜ்கமல் ப்ரொடக்ஷன், கமல்ஹாசன் ப்ரொடக்ஷன் நடிக்க போறாரு ரஜினிகாந்த். சரி, ஏற்கனவே இந்த இதுல 3 டேரக்டர் மாறிட்டாங்க. கே.எஸ். ரவிக்குமார், சுந்தர் சி, சிபி சக்கரவர்த்தி அப்படின்னு. நீங்களா இப்ப பாக்குறப்ப டிராகன் பட டேரக்டர் இணைஞ்சிருக்காரு. 3 டேரக்டர் ரிஜெக்ட் பண்ணிட்டு 4ஆவதா ஒரு இதை செலக்ட் பண்ணிருக்காங்கன்னா பெரிய படமா தான் இருக்கும். ஆமா, அது ஏதோ டாக்டர் மாதிரி எல்லாம் தெரியுது. அதுல அவர் என்ன சொல்றாரு அந்த விழாவில் அப்படின்னா, நான் பேசினாலும் பிரச்சனை, பேசாட்டி வந்து வாயிலான குழுக்கிட்டே வந்து கேக்குறாங்க, அதனால என்ன பண்றது எனக்கு தெரியல அப்படிங்கிறாரு தலைவர் வயசான காலத்துல. சமூக வலைதளம் முழுக்க இந்த செய்தியை பத்தி தான் பரபரப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க. அது என்ன செய்தினா, ஒரு இளம் காதலன் தன்னோட காதலிக்கு வந்து பர்த்டே கிஃப்ட் வந்து கொடுக்குறாரு, கார்ல வந்து ப்ரொபோஸ் பண்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து பண்றாரு. இப்ப என்னன்னா, அந்த காதலன் உயிரோட கிடையாது, அந்த காதலி தான் அந்த காதலன் வந்து கொண்டிருக்கான். இது எங்க நடந்திருக்கு அப்படின்னா, பூனேல வந்து நடந்திருக்கு. பூனேல ஒரு மிகப்பெரிய தொழிலதிபருடைய மகன் தான் 26 வயசான கேத்தன் அகர்வால். இவரு சக்சஸ் குரூப் அப்படிங்கிறதுக்கு ஒரு நிர்வாக இயக்குனராகவும் செயல்பட்டு இருந்திருக்காரு. இத்தனைக்கு அரேஞ்ச் மேரேஜ், நிச்சயதார்த்தம் அண்மையில முடிஞ்சிருக்கு. யாரு கூட அப்படின்னா, சியா கோயலுங்கிற ஒரு பெண்மணி கூட நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருக்கு. அந்த கேத்தன் அகர்வாலோடைய அம்மா, அதாவது சியா கோஷலோட மாமியாரு, தன்னோட பொண்ணு மாதிரியே பார்த்துட்டு இருந்திருக்காங்க இவங்கள. இந்த பொண்ணு என்ன பண்ணிருக்குன்னா வந்து, வெளியில கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு கேத்தன் அகர்வால பூனே பக்கத்தில் இருக்கிற கொக்கலாட் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து கூட்டிட்டு போயிருக்கு, மலை உச்சிக்கு. அங்க கூட்டிட்டு போய் காத்தடிச்சதுனால நிக்க முடியாம அவர் வந்து அந்த எட்ஜில இருந்து கீழே விழுந்து இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு நாடகம் ஆடிருக்காங்க. இந்த முதல்ல வந்து காவல்துறை ஏத்துக்கிட்டு ஓகே விபத்து தான் போலங்கிறத நம்பியிருக்காங்க. இந்த பொண்ணு இன்ஸ்டாகிராம்ல என்னோட பிறந்தநாள் அன்னைக்கா நீ வந்து சாகணுங்கிற மாதிரி உருக்கமா வேற எழுதியிருக்கு. இதெல்லாம் பாக்குற ஐயோ அந்த மாதிரி இந்த பொண்ணு இப்படி நடந்துருச்சுன்னு பரிதாபுரமா தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் காவல்துறைக்கு ஒரு
விஷயம் வந்து பொறித்தட்டி இருக்கு. இந்த பொண்ணு கூட சியா கோஷல் கூட இருக்கிற கேத்தன் சௌத்ரிங்கிற நண்பருடைய செயல்பாடு எதுவுமே சரியில்லை. அதுக்கு நடுவுல இந்த கேத்தன் அகர்வாலோட அம்மா அப்பாவுமே கொஞ்சம் சந்தேகம் இருக்குங்கிற மாதிரி கிளப்புறாங்க. அப்புறம் விசாரிச்சு பார்த்து அந்த சேத்தன் சௌத்ரியை கூப்பிட்டு காவல்துறை 2 தட்டு தட்டினவனே, ஆமா நானும் என்னுடைய காதலி சியா கோஷலும் சேர்ந்து இவனை வந்து கொன்னுட்டோம், இதுக்கு 2-3 முறை அட்டெம்ப்ட் வேற பண்ணிருக்காங்க, பாம்பு வச்சு கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க, அதுல எஸ்கேப் போயிட்டாராம். அதற்கு பிறகு ஓகே இப்போ ஆள் நடமாட்டம்லாம் இல்லை, தள்ளி விட்டலான்னு சொல்லிட்டு உயிரோட தள்ளி விட்டு, பாவம் அவர் பல ஆசையில் இருந்திருக்காரு. அவர் இந்த பொண்ணுக்கு எப்படி எப்படிலாம் சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தப்ப அந்த பொண்ணு எப்படி எப்படிலாம் கொலை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு இருந்திருக்கு போல தெரியுது. அதுல கொஞ்சம் கூட அந்த வீடியோஸ் போட்டோஸ்லாம் பார்த்தா கண்ணுக்கே தெரியல. அந்த பையனை பாக்குறப்ப அவ்வளவு இன்னசென்டா இருக்க மாதிரி தெரியுது, அவ்வளவு லவ்வோட பண்ணிருக்க மாதிரி வந்து தெரியுது. இது வந்து யாராலும் ஏத்துக்கவே வந்து முடிஞ்சிருக்காது. இவ்வளவு பிடிக்கலன்னா நிச்சயதார்த்தம் பண்றப்பே பிடிக்கலன்னு போக வேண்டியதான், இல்ல தனிப்பட்ட முறையில கூப்பிட்டு அந்த பையன் இந்த மாதிரி இவனை லவ் பண்ணுன்னு சொல்லிட்டு போக வேண்டியதான். இப்படி நம்பி இவ்வளவு துரோகம் பண்ணி, அதை இவ்வளவு பெரிய காதல் துரோகம் பண்ணி, இதுல என்ன மேட்டர்னா இப்ப இந்த நவம்பர் டிசம்பர் கல்யாணத்தை பிக்ஸ் பண்ணியிருந்தாங்களாம். ராஜஸ்தான்ல இருக்க ஒரு பெரிய பேலஸ்ல, அந்த பேலஸோட வாடகை மட்டுமே 17 கோடியாம். இப்பேற்பட்ட ஒரு பெரிய ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணு வீட்டுல இருந்து எல்லாரும் இங்க ராஜஸ்தான் வர்றதுக்கு, புனேல இருந்து ராஜஸ்தான் வர்றதுக்கு 8 ஃபிளைட்டை புக் பண்ணிருக்காங்களாம் அந்த இறந்து போன கேத்தன் அகர்வாலோட அப்பா. இவ்வளவு பிரம்மாண்டமா ஏற்பாடு பண்ணி அது பேர் எவ்வளவு பெரிய துரோகத்துல வந்து முடிஞ்சிருக்குங்கிறது. ஆமா, கண்டிப்பா. எங்க வீட்டுல வந்து வற்புறுத்தி தான் அந்த திருமணத்துல வந்து பண்ணிக்க சொன்னாங்க அப்படிங்கிறதையும் அவங்க வந்து வாக்குமூலத்துல சொல்லியிருக்காங்களாம் அந்த பெண். ஆனா எந்த வகையிலுமே இந்த கொலையெல்லாம் வந்து நம்ம ஏத்துக்க முடியாது. அதே நேரத்துல சில பெற்றோர்கள் இந்த மாதிரி ரொம்ப வற்புறுத்தல்ல தூண்டி இருக்காங்க அந்த கொலைக்கு அப்படிங்கறது அவங்களும் ஒரு குற்றவாளிகள் மாதிரி தான். அந்த பெண்ணோட அப்பா அம்மா யாரு தூண்டுனா என்னப்பா, அந்த பையனோட அம்மாட்ட போய் சொல்லி இருந்திருக்கலாம். எது கொலை பண்ணணுங்கிறத கொலை பண்ணதை நம்ம நியாயப்படுத்த முடியாது. ஆனா இந்த மாதிரியான சில பெற்றோர்களும் இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம இதுல பார்க்க வேண்டியது இருக்கு. இன்னொரு விஷயம் வந்து ஒரு கர்நாடகால ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஸ்வேதா அப்படிங்கிற ஒரு பெண், அவங்க வந்து லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல அவங்க லவ்வரோட இருந்ததா சொல்றாங்க. அவங்க வந்து எப்படி ஒரு மனநிலையில இப்படி ஒரு காரியத்தெல்லாம் பண்ண முடியும்னு தெரியல. அவங்க அப்பா அம்மா தங்கை 3 பேரையும் வந்து கொலை பண்ணியிருக்காங்க அவங்க லவ்வரோட சேர்ந்து. இப்போ அவங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கு இவங்க மேல. அதுக்கப்புறம் போலீஸ் விசாரணையில ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க, நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்ட்டு. என்னை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணாங்க, மானிட்டர் பண்ணாங்க வீட்டுல, அதனால கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. பட் இந்த மாதிரியான சகிப்புத்தன்மையே இல்லாம நிறைய விஷயங்கள் நம்ம நாட்டுல நடக்கிறத கேட்கும்போது ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து சத்தீஸ்கர்ல நடந்த ஒரு சீரியல் கில்லர் கொலை. அந்த ஒரு கிராமம் இருக்கு சத்தீஸ்கர்ல, கார்பே அப்படிங்கிறது. அந்த கார்பே கிராமத்துல கிட்டத்தட்ட பிப்ரவரியில இருந்து 4 மாசத்துக்குள்ள 8 பேர் அடுத்தடுத்து ஆண்கள் வந்து இறந்துகிட்டே இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துல சந்தேகம் வந்து போலீஸ்ல சொல்ல, போலீஸ் விசாரிச்சிருக்காங்க கடைசியா அவங்க யாரோட இருந்திருக்காங்க அப்படின்ட்டு. அப்ப ராம் சகாய் அப்படிங்கிற ஒரு நபரோட தான் எல்லாருமே கடைசியில இருந்திருக்காங்க. அதுல எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, கடைசியா ஒருத்தர் வந்து மது அருந்திருக்காரு அந்த ராம் சகாயோட. அதுக்கப்புறம் அவருக்கு உடல்நல பிரச்சனை வந்து அவரை கொண்டே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அவரை காப்பாத்திட்டாங்க. அவர் உடம்புல விஷம் இருந்ததாகவும் மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ராம் சகாய் பேர் இந்த 2 இதுலையும் கனெக்ட் ஆனோன்னு அவரை கூப்பிட்டு விசாரிக்கும் போது தான் தெரிஞ்சிருக்கு. முதல்ல இந்த கொலை எப்படி ஆரம்பிச்சிருக்கிறாருன்னா, அந்த எலி மருந்து வேற ஒரு பக்கம் போய் வாங்கியிருக்கிறாரு. வாங்கி மது வாங்கி கொடு எனக்கு அப்படின்னு ஒருத்தர் வந்து ரொம்ப காலமாக அவரை தொல்லை பண்ணிட்டு இருந்ததுனால மதுவில் விஷத்தை எலி மருந்தை கலந்து கொடுத்துருக்காரு முதல் கொலை. அதுக்கடுத்து நம்ம பழைய பகை, தேர்தலில் உள்ளாட்சி தேர்தல் நடந்த பகை, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் யார் யாரோட இருக்கோ அவங்கெல்லாம் கூட்டிட்டு போய் மது வாங்கி கொடுத்து அதில் எலி மருந்தை கலந்து 8 பேரை வந்து கொலை பண்ண அந்த ராம் சகாயை இப்போ கைது பண்ணியிருக்காங்க. நமக்கு எது கிடைத்ததோ அதுதான் பெஸ்ட், நமக்கு எது கிடைக்கலையோ அதெல்லாம் வேஸ்ட்னு போய்கிட்டே இருக்கணும், அவ்வளவுதாங்க வாழ்க்கை அப்படிங்கிறாங்க. எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைந்தவர்களுக்கு மீண்டும் எம்எல்ஏ சீட் கிடையாது. சோனமுத்தா போச்சா? இந்த FIFA வேர்ல்டு கப் முடிவதற்குள்ள ஒரு 4-5 ஃபுட்பால் பிளேயர்ஸ் நேமாவது தெரிஞ்சு வச்சுக்கணும்ன்றாங்க சில பேரு. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. சோசியல் மீடியால நேத்துல இருந்து எங்க அப்பாவா காணங்கிறதான் போய்கிட்டு இருக்கு. ஒரே அப்பா டேடி. இப்பதான் ஃபாதர்ஸ் டே வேற வந்துச்சு. ஆமா, ஒரே டேடியா இருக்கு. இதுல ஒரு டேடி சன் சேர்ந்துருக்கிறாங்க வேற இன்னைக்கு. ஆமா,
டாடி டாடி ஓமை டாடின்னு சொல்லிட்டு டாடி போய் கட்டி பிடிச்சது அன்புமணி ராமதாஸ். ஆமா, ஏன்னா நமக்கு சில கண்டென்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அவங்க பிரிஞ்சப்ப, அதனால இன்னைக்கு சேரும்போது ஒரு விருது கொடுக்குறோமா. ஆமா, சேர்ந்துருக்காங்கல்ல, அவ்வளவு விருது கொடுத்தோம். நம்ம சேரப்பையும் விருது கொடுத்தாதான் நல்லா இருக்கும். அத அவரும் மகனே வாட்ட அழைச்சிக்கிட்டாரு. அதெல்லாம் 2 பேருக்கும் டாடி டாடி ஓமை டாடிங்கிற அவார்டு கொடுத்துட்டு விடைபெறலாம். நன்றி. Take it, date nut bites. No added sugar, preservatives இல்லாமல் dates, பாதாம், பிஸ்தா, cashew and honey கொண்டு தயாரிக்கப்பட்ட Lion Dates Nut Bites. Lion Date Nut Bites.